அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் இந்த கண்டெய்னரில் யூஸ் பண்ணுற ஃப்ளோர் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளோர் போர்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வகையான ஃப்ளோர் போர்டு வந்து கண்டெய்னரில் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ப்ளைவுட், மெரைன் கிரேட் ப்ளைவுட் வந்து எப்படி இருக்கும், அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அந்த ப்ளைவுட் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ளைவுட்டோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 mm இருக்கும். அந்த 28 mmல இந்த ப்ளைவுட், இந்த லேயர், அந்த மரம் இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 லேயர் இருக்கும். இந்த 19 லேயருக்கு ஒரு லேயருக்கு இன்னொரு லேயருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா க்ளூ வச்சு இது வந்து நிறைய விதமான டெஸ்டிங்லாம் பண்ணி, நிறைய விதமான கெமிக்கல் ப்ராசஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் போர்டை வந்து உருவாக்குவாங்க. இப்போ இந்த ஃப்ளோர் போர்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இந்த மாதிரி நாட்ச் இருக்கும். அதாவது இங்கே ஒரு நாட்ச்சு, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, ஒரு 25 mmக்கு ஒரு நாட்ச்சு ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு டேப்பரு, அதே போல் இந்த கார்னரில் ஒரு டேப்பரு, அதே போல் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு 25 mmக்கான ஒரு நாட்சஸ் இருக்கும். இந்த நாட்சஸ் வந்து எதுக்காக அப்படின்னம்னா, இந்த 2 ப்ளைவுட் வந்து, அதாவது கண்டெய்னர் ஃப்ளோரில் வந்து 2 ப்ளைவுட் போடும் பொழுது இடையில இருக்கிற கேப்பில் வந்து ஒரு ஃப்ளாட் மாதிரி இருக்கும், ஒரு பட்டா மாதிரி இருக்கும். அந்த பட்டா மேலே தான் இந்த குரூப் போய் உட்காரும். ஸோ அந்த குரூப்பை உட்காரும் பொழுது மேலே டாப் சர்ஃபேஸில் பார்க்கும் பொழுது நமக்கு கண்டெய்னரோட ஃப்ளோர் வந்து ஈவனாக இருக்கும். பாட்டமில் வந்து அந்த ஃப்ளாட்டில் வந்து உட்காரும். அந்த ஃப்ளாட் எதுக்கான பர்பஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாங்க. இப்போது இது போல் தான் வந்து ஒரு கண்டெய்னரில் யூஸ் பண்ணுற நார்மல் மெரைன் கிரேட் ப்ளைவுட் வந்து இப்படி தான் இருக்கும். இது இல்லாமல் நமக்கு நிறைய விதமான ப்ளைவுட் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க கண்டெய்னரில். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த ப்ளைவுட் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பக்கமுமே இந்த மாதிரி நாட்சஸ் இருக்கும். இந்த நாட்சஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த கண்டெய்னர் ஃப்ளோரில் வந்து கீழே இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ இதுதான் கண்டெய்னரோட கிராஸ் மெம்பர். இந்த கிராஸ் மெம்பரில் வந்து ஒரு அடி இடைவெளியில் தோராயமாக ஒரு அடி, அதாவது 250 to ஒரு 310 mmக்குள்ள இந்த இடைவெளியில் வந்து ஃப்ளோர் போர்டில் வந்து ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ வந்து நமக்கு இந்த, அதாவது M8 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவுண்டர் ஷங்க் ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ கண்டினியூஸாக வரும். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பட்டா போகிற மாதிரி தெரியும். இந்த இடத்துல இந்த பட்டா மேலே தான் வந்து நமக்கு அந்த க்ரூ வந்து உட்காரும். அந்த ப்ளைவுட்டில் எடுத்துருக்கிற நாட்ச் வந்து நமக்கு 2 பக்கமும் சரிசமமாக உட்காரும். ஏன் அந்த நாட்ச் எல்லாமே நமக்கு வைக்கலாமே அப்படின்னு கேட்குறது சரிதான். அந்த நாட்ச் எதுக்கான பர்பஸ் அப்படின்னா, அடுத்த வீடியோவில் கண்டெய்னர் ஃப்ளோரிங் பண்ணும் பொழுது அதுக்கான வீடியோவில் அதோட விளக்கத்தை தராங்க. ஏன்னா அது நீங்கள் லைவில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த கண்டெய்னர் ஃப்ளோரில் இது போல் இருக்கிற ஸ்க்ரூ தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்க்ரூஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 8.7 இல்லை 7.2 ட்ரில் போட்டு அந்த ட்ரில்லேருந்து இந்த ஸ்க்ரூவை டைரெக்டாக வந்து இந்த ஸ்டார் பிட் வச்சு டைரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூ மேலே ஒரு க்ளூ வந்து அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. அது எதுக்குன்னா, அதாவது தானாக வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. நம்ம த்ரெட் லாக்லாம் போடுறோம் இல்லைங்களா, அது போல் கண்டெய்னரோட டாப் சர்ஃபேஸில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதே போல் எல்லா எட்ஜஸ்லையும் வந்து சிலிக்கான் அப்ளை பண்ணி விடுவாங்க. இது போல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.